கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலே இன்றும் கூட ஒரு சிலராக நாம் இங்கு கூடுவதற்கு தேவன் பாராட்டின இந்த ஒரு மாபெரும் கிருபைக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறதான பாடங்கள் யோவான் 8:32 வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லையா? எதுலேருந்து விடுதலையாக்குது நம்மளை? வார்த்தைகள்லேருந்து விடுதலையாக்குதா? வார்த்தையின் மூலமா விடுதலையாக்குது. எதுலேருந்து விடுதலையாக்குது? பாவத்திலிருந்து, அநேக கட்டுக்கதைகள்லேருந்து, பொய்யிலிருந்து, ஸோ மனுஷனுடைய ஒரு சுய கதைகள்லேருந்து நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அநேக தவறான கோட்பாடுகளையும் அந்த ஒரு காரியங்களையும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேதாகமத்தில் உள்ள வசனத்தின் மூலமாக நாம் தெளிவுபடுத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ அப்படி சகோதரர் சொன்னது போல இந்த வாரமும் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்னது? இல்லை 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 இயேசு, சிலுவை, வார்த்தை, கரெக்டாக சொல்லுங்க. இடையில ஏதோ ஒரு 7-8 நம்பர்ல கணக்கு வந்தது. சிலுவையில் பேசுகிற 7 வார்த்தைகள். சரி, பாடம் முடியும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிலுவையில் பேசினது 7 8 10 அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், பாடம் முடியும் போது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேர்ட்ஸ் ஆன் த கிராஸ், சிலுவையில் பேசின வார்த்தைகள். இல்லையா? அப்போது பாடத்தினுடைய தலைப்பு இதுதான். அப்படின்னா ஏன் 7 வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இங்கே போடலை அப்படிங்கிறதுக்கு பாடம் முடியும் போது நமக்கு கிளியராக புரியும். ஸோ யூஸ்வலாக பெயர் சபைகளில் உள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டைமில் லென்ட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தவக்காலம். இந்த டைமில் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லென்ட் டேஸ் நடக்கக்கூடிய டைமில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து பேசுவாங்க இல்லையா? 7 வார்த்தைகள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும். இதுலேயே எத்தனை நாள் கவர் ஆகிடும்? 7 நாள் கவர் ஆகிடும் இல்லையா? ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் பேசுவாங்க? கணக்கே இல்லை. ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஒரு நாளைக்கு அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை தான். 7 வார்த்தைனா 7 நாட்களுக்கு 7 வார்த்தை அந்த மாதிரி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து பாடம் கேட்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸை கேட்டுட்டு, சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், சூப்பராக இருந்தது அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு கிளம்புறதுக்காக ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கணத்தையோ ஒரு மகிமையோ நம்ம என்ன பண்ணுறதில்ல, என்றைக்குமே எங்கேயுமே தேடுறது கிடையாது. அப்போது சப்ஜெக்டை ஃபுல்லாக கேட்டுட்டு நமக்கு தேவன் கொடுத்த அழைப்பு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு நாம் என்னைக்கு ஃபுல்லாக மனம் மாறுறோமோ அன்னைக்கு தான் தேவனுடைய முழு ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேவனுடைய கரங்கள்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ எந்த சந்தர்ப்பமில் இந்த சூழ்நிலைகள் நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பாடம் பார்க்கும்போது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். சிலுவையில் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள்னு வச்சுப்போம் இப்போதைக்கு உங்களுடைய கருத்தின்படி. இது எந்த சூழ்நிலையில் நடந்த காலப்பகுதியில் நடந்த விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்க போகிற அந்த ஒரு கடைசி நாளில் நடந்த ஒரு விஷயம். கெத்செமனேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா, கெத்செமனேல கைது பண்ணப்பட்ட டைம்லேருந்து அவருடைய மரணத்தினுடைய ஓட்டத்தை முடிக்கிறார் இல்லையா, அது ரெண்டுக்கும் நடுப்பட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மணி நேரம் ஏறக்குறைய. அப்போது 21 மணி நேரமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேலியும் கிண்டலும் பண்ணி சித்திரவதை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துட்டோம். அதில் இன்னும் ரொம்ப கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, இந்த படங்கள் பார்க்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக பார்த்து அதை வந்து நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ரொம்ப அதிகமாக பரியாசம் பண்ணுறாங்க. யாரை? இந்த உலகத்தின் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கொடூரமாக தாக்குறாங்க இல்லையா? அதற்குனே தனி பாடம் இருக்குது, க்ரூசிஃபிகேஷன் சொல்லிட்டு. அந்த ரோமன்ஸருடைய அந்த அவங்க அடிக்கக்கூடிய வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப உக்கிரமாக இருக்கும். எலும்புகள், கண்ணாடி துண்டுகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் அவங்களுடைய அடிக்கக்கூடிய அந்த சித்திரவதை பண்ணக்கூடிய அந்த ஒரு வெப்பன் டூல் அப்படி தான் இருக்கும்.
இது ஒரு மாபெரும் தண்டனை. அந்த ரோமர்களுடைய காலப்பகுதியில் வெறும் அடிக்கிறது மட்டும்தானா அப்படின்னா, ஃபுல்லாக அப்யூஸ் பண்ணுறாங்க வார்த்தைகள்னால. தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. கடைசியாக என்ன பண்ணுறார் அப்படின்னா, சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த இடத்துல ஒருவேளை நம்மளை மாதிரி யாராவது ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைது செய்யப்பட்ட அப்பவே அந்த மறு நிமிடமே இந்த தண்டனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே நாமெல்லாம் நம்முடைய உயிரை விட்டுருவோம். ஆனால் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, என்ன டைமில் கரெக்டாக அவருடைய அந்த ஒரு ஜீவனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அழகாக தேவனுடைய பிளானை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேர்த்தியாக தன்னுடைய உயிரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அழகாக எங்கெங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக எப்போ ஒப்பு கொடுக்கணுமோ அப்போ அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கூட எவ்வளோ நேரம் அவர் இருக்கார் அப்படின்னு கேட்டால், ஃபைனலாக சிலுவையில் ஏற்றுறாங்க. ஸோ 6 மணி நேரம் இருக்கார் சிலுவையில். மனுஷன் தான் மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு மரிக்கும் தருவாயில் கூட லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய மனசில் வந்து நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். யூஸ்வலாக இப்போ நம்மளை ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம், நம்மள இல்லை சரி என்ன வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஒருவேளை இப்போ நான் மரிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் மரணிக்கும் முன்பாக என்னுடைய சிந்தனைகள் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருப்போமா? அந்த மாதிரி இருக்காது இல்லையா? நார்மலாக மற்றவங்க யோசிப்போம்ல, நாளைக்கு என்ன சமைக்கலாம், ஆஃபீஸுக்கு என்ன கட்டி கொடுத்து விடலாம், அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா? அப்போ சிந்தனைகள் என்ன மாதிரி இருக்கும்னா ஃபுல்லாக எமோஷன்ஸோடு இருக்கும் இல்லையா? அப்போது இந்த மனுஷனாக தான் வந்தார். மரிக்கும் தருவாயில் லாஸ்ட்டாக என்னென்னலாம் மனசில் வந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே மாதிரியான கிடையாது. நமக்கு என்ன தோணும், அடுத்தது என்ன சொல்லணும், எந்த அக்கௌண்ட்டில் எங்கே பணம் இருக்குது, ஒய்ஃப் கிட்ட எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எனக்கு அப்புறம் யாரை எப்படி பார்த்துக்கணும், இதெல்லாம் தான் சொல்லணும்னு நமக்கு மனசில் தோணும் ஒருவேளை நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால். ஆனால் அவர் மைண்டில் சில விஷயங்கள் ஓடி இருக்கும்ல, அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலுவை மரணத்துக்குள்ளாக போகிறாரு. அந்த கடைசி 21 மணி நேரம் அவருக்கு நடந்ததுடைய கம்ப்ளீட்டான ஒரு பேர் தான் இந்த குரூசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ மாம்சத்தில் அவர் பட்ட கஷ்டங்களை நாம் வசனங்கள் மூலமாக பார்த்துருப்போம். ஆனால் சிலுவையில் அவருடைய மைண்டுக்குள்ள என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு வசனத்தை படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் பரலோகத்தில் இருந்த நிலைமையே வேற இல்லையா? அண்ட சராசரங்களையும் படைத்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? சகலமும் அவருக்காகவும் அவருக்கென்றும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. அவர் இருந்த நிலைமையே வேற. ஆனால் பிதாக்காக என்ன பண்றாரு, அப்பாக்காக, யெகோவா தேவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுக்கிறாரு. அதாவது தேவதூதனுக்கு மேலே இருந்த அவர் ஒரு சாதாரண மனுஷனா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு ப்ரிவிலேஜான ஒரு நிலைமையை விட்டு கீழே வரணும். உதாரணத்துக்கு சிட்டியில் உள்ள ஒரு கலெக்டர் வந்து இன்னைக்கு குப்பை பொறுக்குவார் இங்கே ரோட்டில், பொறுக்க மாட்டார் இல்லையா? ஏன்? அவர் கலெக்டரு இந்த மாதிரி வேலைகளை என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டாருன்னு இருக்கும். எப்படி அதுவே நம்மளால சகிக்க முடியாதோ, அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது எப்படி யதார்த்தமாக இருக்காதோ, அது அப்படி ஒரு விஷயம் நடக்காதோ, நீங்கள் யோசிச்சு பாருங்க. சகலத்தையும் படைத்து தூதர்களுக்கும் மேலான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வரும்பொழுது ஒரு சாதாரண மனுஷனுடைய ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய மேலான நிலைமையை விட்டுட்டு கீழே வராரு. வந்துட்டு சாதாரண மரணம் இல்லை, நம்ம பார்த்தோம் இல்லையா, சிலுவை மரணம். நினச்சிருந்தா எப்படி வேணால் இறந்துருக்கலாமா? வேதாகமத்தில் எத்தனையோ பேர் ஈஸியாலாம் மறிச்சிருப்பாங்க இல்லையா? ஒன்றுமில்லை, ஒரு நித்திரையில் இருக்கும் போதே மறிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட மரணம்? சிலுவை மரணம் இல்லையா? மிக ஒரு மோசமான ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ கடைசி 6 மணி நேரத்தில் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நம்ம பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
கம்ப்ளீட்டா 100% என்ன பண்றாரு அப்படின்னா கீழ்ப்படுகிறார். ஸோ என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க என்ன வேணா என்ன பண்ணுங்க, ஆனா நான் பிதாவுக்கு கீழ்ப்படியாம போகவே மாட்டேன் அப்படிங்கிறதுல யாரும் ரொம்ப தெளிவா இருந்தா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த சிந்தனையில இந்த சிந்தனை எதன் அடிப்படையில் வந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 பார்த்தோம் இல்லையா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் 4வது வசனம் பார்த்தா என்ன சிந்தையில் இதெல்லாம் பேசுறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த வார்த்தை உலக ஜனங்களுக்கு ஆக்சுவலி பொருந்தாது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாங்க அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், இதே திங்கிங்ல தான் வாழ்ந்த ஒரே மனுஷன் யாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரிக்கும் பொழுது அவரை பத்தி யோசிச்சிருப்பாரா கொஞ்சமாவது? அப்படின்னா நமக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லை இல்லையா? அவரை பத்தி அவர் யோசிக்கல. அப்ப பிறன்றது யாரு இங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது பிறன் அப்படின்னு அவர் யாரை சொல்லியிருக்க வாய்ப்புண்டு? டைரக்டான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள டெஃபினட்டா அவரை பத்தி யோசிக்கல. அவருடைய மனவாட்டி வகுப்பாளா இருக்கக்கூடிய சபையாகிய 1,44,000 பத்தி பேரை மட்டும்தான் அவருக்கு என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல ஓடிட்டு இருந்தது. இதை தான் பின்னாடி பிலிப்பியர் 2:5 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தை இருந்தது இல்ல, இது நமக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப சிந்தை அப்படின்னா என்னன்னா மைண்ட் கிளியரா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மைண்ட் இருந்ததோ அந்த மைண்ட் தான் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மைண்ட் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு நாம என்ன மைண்ட்ல டிராவல் பண்ணணும்னு அவர் விருப்பப்படுறாருங்கிறத என்ன பண்ணலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோடைய மைண்ட்ல என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் மனசுல என்ன ஓடுச்சு கண்டிப்பா பார்த்துட்டோம். அவரை பத்தி அவர் யோசிக்கல. கரெக்டா? சிலுவையில மரணிக்கும் பொழுது அவரை பத்தி யோசிச்சாரா? இல்லை. அது நம்ம ரொம்ப கிளியரா பார்த்துட்டோம். அப்போ என்ன கிளியரா பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சிந்தை நமக்குள்ளேயே இருக்கணும்னு பவுல் சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அவர் பேசின சில விஷயங்களை அனலைஸ் பண்ணா நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்? அவர் ஏதோ ஒன்று மனசுல நினைச்சிருக்கிறதா பேசியிருக்கணும் அந்த டைம்ல. கரெக்டா? அப்ப அவர் மரிக்கும் தருவாயில என்ன பேசினாரோ அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டா அவருடைய சிந்தையில என்ன ஓடிட்டு இருந்தது அந்த டைம்ல அப்படிங்கறது நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ரொம்ப அழகா தெரிஞ்சுக்க முடியும் தெளிவா. அதான் மொத்தம் எத்தனை வார்த்தைகள் பேசினாரு? சரி, ஓகே, 7 அப்படியே ஆரம்பிப்போம். சரியா? அப்ப 7 வார்த்தைகள்ல ஆர்டர்ல கிடையாது இது. ஸோ நம்முடைய புரிதலுக்காக நம்ம ஹைராக்கியில வரிசைப்படுத்தி இருக்கோம் ஆர்டர்ஸ்ல. அப்ப முதலாவது ஒரு விஷயம் எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யார்கிட்டங்க பேசிட்டு இருக்காரு இங்க? பிதா யாரு? பிதா யாருன்னு கேட்டா தந்தை. கரெக்ட், தந்தை தான். நம்முடைய யெகோவா தேவன் இல்லைங்களா? ஸோ நமக்கு ஒரே பிதா, பிதாவாகிய தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன். சிலுவையில கூட திருத்துவ கோட்பாடுகளுக்கு எதிராக எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசியிருக்காரு பாருங்க. அவர்கிட்டே அவர் பேசிப்பாரா? அவரு தான் மேல இருந்து கீழே வந்தாருன்னா ரொம்ப அழகா அட்ரஸ் பண்றாரு. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு. கரெக்டு, லாஜிக்கலா இந்த வசனம் வர ஒரு ஆர்டர் எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்பாவை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா உடனே அப்படியே ஃபுல்லா பிலீவ் பண்ணிடலாமானா நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது அவருடைய சிந்தையின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவர் என்ன கேட்கிறார் பிதா கிட்ட அப்படின்னா, இவர்களுக்காக மன்னியும் அப்படின்னு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட பேசுறது என்னமோ உண்மைனா, இப்ப இந்த 2 பேரும் வேற வேற அப்படிங்கிறதுக்கு வேற ப்ரூஃபே தேவையில்லை இல்லையா? அப்பா வேற பையன் வேறங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஆனா யார மன்னிக்க சொல்லி தேவன்கிட்ட இங்க கேட்டுட்டு இருக்கார்? இங்க வசனம் என்ன சொல்லுது? இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு. இந்த இவர்களுக்கு யாரு? அவரை சில ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் துன்பப்படுத்துறாங்க. கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, என்ன துன்பப்படுத்துறது என்னமோ உண்மைதான், ஆனா இவங்களை என்ன பண்ணிருங்க, நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? ஸோ சிலுவையில் இப்போ என்ன இன்னொரு கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோமன் கவர்மெண்ட்ல இவரை ரிலீஸ் பண்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா
இவரை சிலுவையில தான் அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கூக்குரல் இடுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? பரபாசை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, ஒரு சான்ஸ் கூட கிடைக்கும் விடுதலை பண்றதுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இவர் நீங்க சிலுவையில் அறைங்க, இவர் இப்படி சிலுவையில மறிக்கிறதுனால ஒரு பாவம் வரும் இல்லையா, அந்த பாவம் என்ன ஆகட்டும் எங்கள் மேல, எங்க சந்ததி மேலையும் சுமரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இதைதான் ஒரு போதகர் பெயர் சபைகள்ல பாடமா எடுத்துட்டு இருக்கார் அந்த லெந்து நாட்கள்ல. முதலாவது வார்த்தை அப்படின்னு போட்டு என்ன அப்படின்னா, பாத்தீங்களா தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தவரையே எவ்வளவு அழகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிச்சுட்டு சிலுவையில் இருக்கும் பொழுது கூட இவர்கள் மன்னியும்னு இவருக்காக பேசியிருக்காரு. என்ன மாதிரியான கேரக்டர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. நாமளும் இந்த லெந்து நாட்கள்ல எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்க. இப்ப உங்கள் மத்தியில ஒரே ஒரு வசனம் மட்டும் போடுறேன், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்குண்டான விளக்கங்கள் பார்க்கலாம். மத்திய 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. யார் பேசிட்டு இருக்கிறது இந்த இடத்துல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை டைமும் என்ன பண்ணேன், உன்னை என்னோட சேர்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா உனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை பாருங்க, 38ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். என்ன சொல்லி முடிக்கிறாருங்க? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னா என்ன அர்த்தம்? நிறைய பாடங்கள் கேட்டிருக்கோம், இந்த வசனங்கள்லாம் நிறைய பாடங்கள்ல கேட்டாச்சு நாம. என்ன அர்த்தம்? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, சிம்பிள் டேர்ம்ஸ்ல புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்க எல்லாரும் அழிஞ்சு போயிருவீங்க அப்படிங்கறத என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் எத்தனையோ டைம் உங்களை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லாம போச்சு. எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன், நீங்க எல்லாரையும் கல்லெறிஞ்சு என்ன பண்ணிட்டீங்க, கொலை செஞ்சுட்டீங்க. இதோ உங்களுடைய வீடு அழிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றார். சபிக்கல, ஆக்சுவலி இது ஒரு ப்ராஃபசி, இது ஒரு தீர்க்க தரிசனம். எப்ப சொல்றாரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்பாக சிலுவையில தேவனே இவர்களை மன்னியும்னு சொல்றது உண்மை அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிலுவையில மரிக்கும் போது என்ன சொல்றாரு, இவர்களுக்காக மன்னியும்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, மன்னிக்க சொன்னாரா இல்ல ப்ராஃபஸில சொல்லியிருக்க மாதிரி உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னு அழிவை வர பத்தி சொன்னாரா? ப்ராஃபஸி தான் சொன்னாரு அப்படின்னா அப்ப அவர் சொன்னது என்ன? அப்ப மத்திய 23:38 கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரா? அதுவும் வசனம் தானே. இவர்களுக்காக மன்னியம்னு சொன்னவர் சிலுவையில, ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி பேசியிருக்காரு, நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராபஸ் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் தப்பா சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது சொன்னா தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா இது நம்ம ஆளுங்க பண்ண வேலை. என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஆங்கிலத்தில் வாசிங்க இந்த பார்ட். Then Jesus said, Father, forgive them, for they know not what they do அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு தெரியுதா வித்தியாசமா? நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இந்த ஹைலைட்டான போர்ஷன்ஸ்ல இருக்கு. என்ன இருக்குங்க? நான் போட்ட அந்த பாக்ஸை கேட்கல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன். வசனம் இருக்கா? வசனம் தான் இருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராக்கெட்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல அடைப்புக்குறி, தமிழ்ல சொல்லணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்க இல்லையா, அடைப்புக்குறியோட ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படின்னா என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம், பிராக்கெட்ல ஒரு விஷயம் போடப்பட்டா அது என்ன அர்த்தம்?
ஒரு ஊர்ல சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம் பிரதர், அதான் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு. அது கிடையாது. நாம திருத்துவ பாடங்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வேதாகமத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வசனம் ஒரிஜினல் மூல பிரதிகள்ல கிடையாது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்ப அவரே ப்ராஃபஸி சொல்லிட்டு அவரே இவங்களை மன்னியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. அவர் மாத்தி மாத்தி பேசுவாரா? பேச மாட்டார். நாம வேணா என்ன பண்ணுவோம், மணிக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனா இதை கூட புரிஞ்சுக்காம 1.5 மணி நேரம் இந்த லேந்து நாட்கள் என்ன பண்றது அப்படின்னா, பாரு ஆண்டவரே மன்னிக்க சொல்லியிருக்காரு. மன்னிப்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு வேதாகமத்துல எங்கெல்லாம் யாரெல்லாம் மன்னிச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பாடமா எடுத்து பேசிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கீழே ரொம்ப அழகா போட்டிருக்காங்க பாருங்க, வேட்டிகன் மேனுஸ்கிரிப்ட். Then Jesus said, Father, forgive them, for they know not what they do. Omit அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சேர்க்கப்பட்ட வசனம், நீக்கப்பட்ட வசனம். வேற வெர்ஷன்ல பார்க்கலாமா? பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் இல்லையா? வேற வெர்ஷன்ல அடைப்பு குறிக்கோள்ல அகைன் இருக்கும் பாருங்க. But Jesus said, Father, forgive them, for they don't know what they are doing. அதே அடைப்பு குறி இதே இடங்கள்லையுமே இல்லையா? அழகா பாருங்க, திருவிவிலியம் பைபிள்ல இயேசு என்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா பிராக்கெட் இருக்கும் பாருங்க. இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? அப்ப இது முற்றிலுமாக சேர்க்கப்பட்ட ஒரு வசனம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் நீங்க பாருங்க, எந்த மூலப்பிரதியில எடுத்துட்டாலும் இருக்கும். வேற வெர்ஷன்ல ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை ஆக்சுவலி பேசவே கிடையாது. இதுக்குள்ள எந்த சத்தியமும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதை திருச்சபையின் பிள்ளைகள் நாம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அவர் மாத்தி மாத்தி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. சாபம் கொடுத்துட்டாரு, நீங்க தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணிட்டீங்க, கல் எறிஞ்சு கொண்டுட்டீங்க. எத்தனையோ டைம் உங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா நீங்க உங்களுக்கோ மனதில் இல்லாமல் போயிட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அழிவுகள் வந்து ஒட்டுமொத்த எருசலேமுக்கும் மிகப்பெரிய அழிவு வந்து அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் எல்லாமே கூட்டி சேர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் பின்னாடி தான் நடைபெறுதுன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ஆண்டவர் அங்க கொடுத்த சாபம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் உண்மை இல்லைங்களா? அப்ப சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள்ல இப்ப ஒண்ணு என்ன ஆச்சு, காலி இல்லையா? அப்ப சிலுவையில் பேசின எத்தனை வார்த்தைகள்? பிரதர் இன்னும் போகும்போது இன்னும் எத்தனை நாள் எடுக்க போறாரோ தெரியலையேன்னு ஒரு பயத்துல என்ன சொல்றீங்க 6 வார்த்தைகள்னு. இப்போதைக்கு கிளியரா மைண்ட்ல புரிஞ்சுக்கலாம். சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் இல்ல, அதுல ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்ட ஒரு வசனம் அப்படிங்கிறத வேதாகமத்தில் உள்ள ஆதாரத்தோட நம்ம பார்த்துட்டோம். அதான் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஹைலைட்டா இருக்கும். அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்றொடர் பல முக்கிய கையெழுத்து படிகளில் இல்லை, காணப்படவில்லை, கிடையாது. இவங்களா சேர்த்துக்கிறது பின்னாடி வரும்பொழுது சேர்த்துட்டு இதை பத்தி ஒரு 1.5 மணி நேரம் பாடம் எடுக்கிறது இல்லையா? ஸோ அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்ட வசனம் இல்லையா? 2வது என்ன கோணத்தில் பேசியிருக்காங்கன்ற நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியோட ஒரு வார்த்தை, கல்வர்கள் 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் இல்லையா? ஸோ ஆண்டவர் வந்து பேசுறதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஏன்னா கல்வன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல சிலுவையில் இருக்கும் பொழுது பதில் சொல்றாருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அந்த கல்வன் என்ன கேட்டாரு? என்ன பிரதர் எங்க கிட்ட வந்து கேட்குறீங்க? நான் ஏதோ தெரியாதையா கேட்டுட்டேன், தப்பா எதுவும் கேட்டேன்னா ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏசு கிறிஸ்து பக்கத்தில் 2 கல்வர்கள் அறையப்பட்டாங்களா? ஆமா. ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? அது உண்மைதானே. 2 கல்வர்கள் அறையப்பட்டாங்களா கூட? அதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல. சரி, ஓகே. அதுல என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத வாசிக்கலாம். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்ன கேட்கிறாரா இந்த கல்வன்? நீர் ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறாரு. கல்வன் எதை பத்தி பேசுறாரு?
கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. நீங்க இரண்டாம் வருகையில ராஜாவா வருவீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க அப்ப வரும்பொழுது என்ன பண்ணிக்கோங்க, நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருங்க, வாசிக்கலாம். 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து அதுக்கு ரிப்ளை பண்றாரு. யாருக்கு? கல்வனுக்கு இல்லையா? அவனுடைய ஃபெய்த்தை பாராட்டி என்ன சொல்றாரு, இன்னைக்கு என் கூட எங்க இருப்பாய், பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அங்க பரதீசுன்னு போட்டிருக்கு. நம்ம ஆளுங்க இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்தவ மண்டலத்துலனா, கல்வன் பரலோகம் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? வசனம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நியாயமா இப்படி சொல்றது? கிளியரா ஆராய்ந்து பார்க்கணும். நாம பரதீசுன்னு போட்டிருக்கா, பரலோகன்னு போட்டிருக்கா? பரதீசு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? நமக்கு நிறைய டவுட் வரும் இந்த வார்த்தை என்ன அர்த்தம் படுதுன்னு இல்லையா? ஸோ அது நல்லா கவனிச்சா கிளியரா புரியும். ஏசு கிறிஸ்து மரித்த, சிலுவையில் மரித்த அன்னைக்கு ஏசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டாரா? நல்ல யோசிச்சு பதில் சொல்லுங்க. மரித்த அன்னைக்கு பரலோகம் போயிட்டாரா? இல்ல இல்ல, நாம சொல்ல வேணாம், வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. மத்தேயு 12:40 வாசிக்கலாம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தாரோ, அது மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாடு இந்த பூமியில தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 3 நாளைக்கு அந்த பூமியின் இருதயத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம கிளியரா வசனம் ப்ரூஃப் இருக்கு, பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்துவே சிலுவையில மரிச்ச அன்னைக்கு பரலோகம் போனோம்னா, இந்த கல்வன் அன்னைக்கு பரலோகம் எப்படி போயிருப்பாரு? ஆனா என்ன சொல்றோம், என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி கேட்டாராம் கல்வன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு பதிலுக்கு, இன்று என்னோட கூட என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்க பரதீஸ்ல இருப்பேன்னு. பரதீசுக்கு மீனிங் தெரியாம நம்ம ஆளுங்க பரலோகம்னு போட்டு இன்னைக்கே, அன்னைக்கு மரிச்ச அன்னைக்கே கல்வன் பரலோகம் போயிட்டான் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எங்கேயும் சொல்லவே இல்லை கல்வன் பரலோகம் போலான்னு. யோசிச்சு பாருங்களேன், கல்வன் ஏன் சிலுவையில் முதல்ல அறையப்படணும்? ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, சிலுவையில கல்வன் அப்படியே ஃபெய்த்தை காட்டவும் அன்னைக்கே பரலோகம் கூட்டிட்டு போயிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குமா, பரலோகம் கிடைக்குமா? ஆனா நம்ம ஆளுங்க அப்படியே திருச்சு அதை சொல்றது என்ன, அன்னைக்கே பரலோகம் போயிட்டான் கல்வன், ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் அப்படின்னு. அப்ப நம்ம கிளியரா பார்க்கணும். ஆங்கிலத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, வாசிக்கலாம். And he said unto him, verily I say unto thee, today shalt thou be with me in paradise. பாரடைஸ்ல இருப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஹெவன்னா தான் பரலோகம் இல்லையா? இந்த இடத்துல ஹெவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ஆங்கிலத்துல பாரடைஸ் அப்படின்னு இருக்கு. அதான் தமிழ்ல பரதீசு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நான் ராஜ்யத்துல வரப்பொழுது நீ பரதீஸ்ல இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப நம்ம என்ன விளக்கம் கண்டுபிடிக்கணும்னா, பரதீஸ்னா என்னன்னு என்ன பண்ணணும், விளக்கம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹெவன் இல்ல, பாரடைஸ் அப்படின்னு இருக்கு, தமிழ்ல பரதீசு அப்படின்னு இருக்கு. இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா ரெவலேஷன்ல இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கு. 2:7 வாசிக்கலாம். ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அங்க உள்ள கேள்விக்கு பதில் எங்க இருக்கு, வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க வசனம் என்ன சொல்லுது இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு நிமிஷம், பரதீஸ் எங்க இருக்கு இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும்? கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லிடலாம். ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு. அவருடைய படைப்புல ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்தது? வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. பரதீசு எங்க இருக்கு? பரதீசுனா என்ன அப்படின்னா
ஏதேன் தான் பரதீசு. அதுக்கு இந்த வசனமே சாட்சி, ஏதேன் தோட்டம் தான். அப்ப என்ன கிளியரா வசனம் சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவர்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னா, தம்பி நான் சொல்றேன், நீ கண்டிப்பா என் கூட எங்க இருப்ப, ஏதேன்ல இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கார். கிறிஸ்தனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது, அவருடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு இந்த பூமி எப்படி இருக்குமா, ஏதேன் தோட்டம் போல மாறும் இல்லையா? கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு அன்னைக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அங்க நீ என் கூட இருப்ப அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கார். ஆனா நம்ம ஆளுங்க தப்பு பண்ண கல்வன் எங்க போயிட்டாரு, அன்னைக்கே டைரக்டா பரலோகம் போயிட்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே அன்னைக்கு பரலோகம் போல, அவர் பரலோகம்னு அந்த இடத்த சொல்லவே இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு இப்ப பரதீசுனா என்னன்னு சொல்றது தெரியல, உடனே பரலோகம்னு போட்டு என்ன பண்றது, அது ஒரு பாடமா எடுத்துட்டு இருக்கிறது. அப்ப என்ன கிளியரா சொல்லலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது இல்லையா? ரொம்ப பெர்ஃபெக்டா, ஒரு பரிபூர்ண ராஜ்யம் பூமியில வரும்பொழுது, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? அவங்க சொன்னா சிங்கம் நிற்கும், அவங்க பேசினா எல்லாமே கீழ்ப்படியும், பூமியின் சகல விருட்சங்களும் தன்னுடைய முதற் பலன்களை கொடுத்துட்டு இருந்தது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் அந்த சீன், யோசிச்சு பாருங்க மைண்ட்ல. நான் 2ஆம் வருகையில வரும்பொழுது அன்னைக்கு இந்த பூமி ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கும், அன்னைக்கு நீ என் கூட இருப்ப அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுலதான் இன்னொரு டவுட் இங்க நமக்கு வரணும். இன்றைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவரே அன்னைக்கு பரலோகம் போல அப்படின்னா, அந்த இன்றைக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, அது என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்ப அன்னைக்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அது எப்படி பாசிபிள்? அன்னைக்கே அவரும் பரலோகம் போல, அன்னைக்கு அவரும் ஏதேன் தோட்டம் போல, பரலோகம்ன்றது கிடையாது, ஏதேன் தோட்டம்னு பார்த்தாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே இந்த பூமி ஏதேன் தோட்டம் போல மாறிடுச்சா அப்படின்னா இல்லை இல்லையா? மாறி இருந்தா நாம இங்க இருக்கோம் இல்லையா? அப்ப அதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிளியரான சில பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இதை வாசிக்கலாம். அதிகாரங்கள் கிபி 1236 கார்டினஸ் கேரோ. வசனங்கள் கிபி 1551 ராபர்ட் ஸ்டீஃபன்சன். நம்ம பைபிள்ல இருக்க வசனம் எல்லாமே வசனங்களாக எழுதப்படலை. பைபிள்ல ஆரம்ப கால பகுதியில் சாப்டர்ஸே கிடையாது. ஸோ ஃபுல் புக்கு அப்படின்னா வசனங்களை சர்ச் பண்ணி படிக்கிறது என்ன, இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதிகாரமாக பிரிக்கிறாங்க இந்த வேதாகமத்தை. 1236 கிபியில கார்டினல் கேரோ வராரு, வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பிளிட் பண்றாரு. யாத்திராகமத்தை வந்து மோசே பிரிச்சுட்டு போல, 1ஆம் அதிகாரம் எது 2ஆம் அதிகாரம் எதுன்னா அவர் பிரிக்கல. மோசே வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இவங்க பிரிச்சது பின்னாடி, சரி சாப்டர்ஸா பிரிச்சுட்டோம், அதிகாரங்களா பிரிச்சாச்சு, இப்ப அடுத்தது வசனங்களா பகுக்கணும் இல்லையா? சங்கீதத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு? ஈஸியான கேள்வி கேட்டேன் இல்லையா? 150. உன்னத பாட்டில் எத்தனை இருக்கு? அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம் அதெல்லாம் படிக்கிறது இல்லை இல்லையா? தேவனுடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும், எல்லாமே நமக்கு பாடங்கள் தான் இல்லையா? இதான் ஹோம்ஒர்க்கு. அடுத்த வாரம் என்ன சொல்லணும், உன்னத பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து கிளியரா சொல்லணும். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல பைபிள்ல உள்ள எல்லா வசனங்களும் ஒரு ஆர்டரா சீக்வன்ஷியலா இருந்த பொழுது அதை முதல்ல அதிகாரங்களாக பகுக்கிறாங்க. கிபி 1551 ராபர்ட் ஸ்டீபன்சன் அப்படிங்கிறவங்க வரும்பொழுது அவங்க வந்து அதுக்கப்புறம் அதை வசனங்களாக பிரித்து தொகுத்து வழங்குறாங்க நம்மளுடைய புரிதலுக்காக அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதற்கு முன்னாடி என்ன இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்டாப்பு, கமா, கோலன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்ப அப்படி வந்த ஒரு பிழை தான் இன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இன்று நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரித்த அன்னைக்கே ஏதேன் தோட்டம் போல மாறிடுச்சா அப்படின்னா இல்லையே. அப்படின்னா அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். நாம வாசிக்கிற ஸ்லாங் பாருங்க. இந்த இடத்துல ஜீசஸ் வந்து கல்வன்ட்ட சொல்றாரு, வெரிலி ஐ சே அன்டு தி திஸ் டே வித் மீ ஷால் தோ பி இன் பாரடைஸ் அப்படின்னு இருக்கும். வெரிலி அப்படின்னா ஷியோரா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஷியோரா அப்புறம் கமா, நான் சொல்றேன் இன்னைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்ப அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த உடனே பரலோகம் போல அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளியரா பார்த்துட்டோம். ஏதேனுக்கும் போலங்கிறத பார்த்துட்டோம். அப்ப கரெக்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி பகுக்கும் பொழுது, அதிகாரங்களாக வசனங்களாக பகுக்கும் பொழுது
நம்ம ஆளுங்க கமாவை மாற்றி போட்ட பிழை தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பிழை. இந்த ரெண்டு ஃபோட்டோலையும் ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலராக இருக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்ங்கிறத சொல்லுங்க. 10 செகண்ட் டைம் தரேன். 3ல கம்மா இருக்கா? இதுவா? இங்கேயா? அங்கே இல்லை, இங்கே தான் இல்லையா? தி ஓகே. அப்போ இன்னைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிறதான் அங்கே உள்ள டெக்ஸ்ட். ஆனால் கரெக்டான பதம் என்னன்னா, நான் இன்றைக்கே சொல்றேன் நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்றது தான் சரியான விஷயம். கமா. And he said unto him, verily I say unto thee today. அதாவது இன்னைக்கு சொல்றேன் நீ என் கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் கூட பரதீசில் இருப்பேன்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கிளியரா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணாம கல்வனை டைரக்டா பரலோகம் கூப்பிட்டு போயிடுறது. ஏன்? ரொம்ப விசுவாசம் காட்டினாரு, அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? பரலோக வாய்ப்பு எப்போ ஓப்பன் ஆச்சு? கிளியரா ஒரு பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சு ஃபர்ஸ்ட் அவரு பரலோகம் போனாதான் இன்னைக்கு நமக்கெல்லாம் பரலோக வாய்ப்பே ஓப்பன் ஆகும். மரித்த பிற்பாடு அவரே எங்க போகல? பரலோகம் போகல இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவரே பரலோகம் போல, அப்புறம் எப்படி பரலோகம் அன்னைக்கே ஓப்பன் ஆயிருக்கும்? இதெல்லாம் பேசிக்கான விஷயம், அடிப்படையான விஷயம். வேதாகமத்தை படிக்கும் பொழுது நமக்கு இந்த டவுட்ஸ் வரணும். ஆனா நாமளும் கேள்விகள் கேட்கறது இல்லை. இன்று இதை போதனையா எடுக்கிறவங்களும் இன்னைக்கு நமக்கு என்ன பண்றது இல்லை, வெளியில இதுக்கு உண்டான விளக்கங்களை சொல்றது கிடையாது இல்லையா? அதான் நம்ம ஆளுங்க இதையும் ஒரு 1.5 மணி நேரம் பாடமா எடுக்கிறது இந்த லென்த் நாட்கள்ல இல்லையா? அவர் பாரு கல்வனை மன்னிச்சு அந்த விசுவாசத்தை பாராட்டி அப்படியே கூட்டு போயிருக்காரு பாருங்க அடுத்த பஸ்ல அப்படின்னு இல்லை, எங்க? பரலோகத்துக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கல்வன் பரலோகம் போற மாதிரி அப்படின்னா இது சத்தியத்துக்கு பொருந்துமா? கரெக்டா? கல்வன் எப்படி போவான்? தப்பு பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். கல்வன் தப்பு பண்ணியிருக்கான், சில ரியலைசேஷன் இருக்கு. ஆண்டவரே அங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. எப்படி கல்வன் அப்படியே உடனே டைரக்டா பரலோகம் போக முடியும்? இதெல்லாம் வசனத்துக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? சாதாரண விஷயத்தை கூட இன்னைக்கு சாத்தான் நம்ம மண்டையில ஏறாதபடி ஈஸியா இந்த ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கு இருளை வச்சு நம்மளை சுத்திகரிச்சுட்டு இருக்கான்னு. அடுத்தது 3வது வார்த்தை இல்லையா? யோவான் 19:26 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? சிலுவையில் இருந்தாரு இல்லையா? யோவான் தான் அந்த அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவங்க அம்மா அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அம்மான்னு கூப்பிட்டாரா இல்ல ஸ்திரீன்னு கூப்பிட்டாரா? ஏன் அப்படி கூப்பிடணும்? சிலுவையில தான் இருக்காரு, கீழே யார் இருக்கா? யோவான் பார்த்து என்ன சொன்னாருன்னு வாசிக்கலாமா? இது அவங்க அம்மாவை பார்த்து சொன்ன விஷயம். யோவானை பார்த்து என்ன சொன்னாருன்னு வாசிக்கலாம் பாருங்க. 27ஆம் வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸ்திரீயே, இதோ உன் மகன் அப்படிங்கிற சொல்லிட்டு யோவானை பார்த்து என்ன சொல்றாரு? அதோ உன் தாய். இயேசு கிறிஸ்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த இடத்துல நிலைநாட்டியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்ன நிலைநாட்டினார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா கீழ்ப்படிந்தார். எங்க அதை வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டா யாத்திராகமத்துல ரொம்ப அழகா வசனம் இருக்கும், வாசிக்கலாம். 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்ன ஒரு கட்டளையை ஒரு அழகா கீழ்ப்படுகிறார் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணுவாயாக. சிலுவையிலே மரிக்க போறாரு. ஆனாலும் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்தேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அதை அழகா கீழ்ப்படிஞ்சிட்டு மரிக்கிறதுக்கு முன்பாக அழகா தன்னுடைய அம்மாவை என்ன பண்றாரு அப்படின்னா யோவான் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இப்ப மரிக்க போறேன், நீங்க என்னோட அம்மாவை என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுல கிளியரா இருக்காரு. நாம மரிக்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு கிளியரா நம்மளால பேச முடியுமா ஒரு கிளாரிட்டியோட?
ஸ்திரீயே உன் மகன். சகோதரனை பார்த்து என்ன சொல்றாரு யோவானை பார்த்து? அதோ உன் தாய். அவர் பாருங்க, எங்கேயுமே தேவனுடைய திட்டத்துல எங்கேயுமே அவர் மனம் பதறியோ இல்ல அவருடைய பொறுமையை விட்டு கொடுத்தோ எந்த விஷயமுமே செய்யல. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது கூட தன்னுடைய பூலோக கடமையை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? அதெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் சபைகளில் பேசும்பொழுது, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாம எந்த பிள்ளைகளும் ஒரு நல்லொழுக்கமாயி ஒரு சபையா மாற முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பெத்த பேரண்ட்ஸை கனம் பண்ணாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக என்னைக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. அதுலேயும் கூட ஒரு டவுட்டு, ஏன் இவர் யோவான்கிட்ட கொடுத்துட்டு போனோம்? யோவான் தம்பி, ஏன் யோவான்கிட்ட கொடுக்கணும்? யாக்கோபு தானே இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கல? இதெல்லாம் யாருங்க பிரதர் நம்ம நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தா? வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 12:2. ஏன்னா அண்ணன் யாக்கோபு அண்ணன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம தம்பி கிட்ட கொடுத்துருப்பாரு யோவான்கிட்ட, என்னோட அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏன் தெரியுமா சொல்லல? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிற்பாடு அண்ணனாகிய யாக்கோபு ஃபர்ஸ்ட் சீஷன் வெட்டப்பட்டு சாகிறது யாக்கோபு தான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக ரத்த சாட்சியா மரிப்பார் இல்லையா? கடைசியா யார் மரிப்பா அவருடைய சீஷர்கள்ல? யோவான் இல்லையா? சிலுவையில கூட தனக்காக இல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவானாகன்னு ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? சிலுவையில கூட அதை நிறைவேற்றிருக்கார். ஏன் அண்ணன்ட்ட கொடுக்காம தம்பிகிட்ட கொடுக்கணும்? தம்பியை விட அண்ணன் மெச்சூர்டா பாத்துக்கணும்ல அம்மாவை. அவருக்கு எவிடென்ட்டா தெரியும் பின்னாடி யார் மறிக்க போறாங்க, நமக்கு அப்புறம் யாக்கோபு மறிக்க போறாரு. அதனால ரொம்ப நாள் உயிரோடு இருக்கக்கூடிய யோவான் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னுடைய தாயை அங்க சரண்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படி இருக்கணும். சிலுவையில் பேசின வார்த்தைகளுக்கு விளக்கம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தா அது எக்ஸாக்டா ஒப்பிடணும், வசனத்தோட மேட்ச் ஆகணும். அடுத்த ஒரு விஷயம் கூட, 4வது வார்த்தை என்னன்னு பார்த்துடலாம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். இதையும் நம்ம ஆளுங்க மாத்தி சொல்றது. என்னங்க பேசினாரு ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னாருங்கன்னு அதையும் ஃபேர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படியா இருக்கு வசனம்? எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொன்னாரா? வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. அவர் சொல்லல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. சின்ன வார்த்தை. அந்த இடத்துல என்ன கேட்கிறாரு? தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு. லாஸ்டா என்ன கேட்கிறாரு? தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த தாகத்தை பத்தி இந்த இடத்துல ஆண்டவர் பேசியிருப்பார்? தண்ணி குடிக்கிறத பத்தி பேசியிருப்பாரோ? பேர் சபைகள் இன்னைக்கு இதை கூட போதங்களா எடுக்கிறாங்க. தண்ணி தாங்க அவர் கேட்டிருப்பாரு. ஏன்னா கடைசியா அவர் எப்ப தண்ணி குடிச்சாரு தெரியுமா அப்படின்னு. சேர்ந்த லாஜிக்லாம் வருவோம். தண்ணி பத்தி தான் பேசுறாரா? ஒரு சரீர தாகத்தை பத்தி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறாரா அப்படின்னா, அவர் சிந்தையில வேற ஒரு விஷயம் என்ன ஆயிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்கு. ஆனா அது இன்னும் முடியல. ஸோ இன்னும் நான் என்ன பண்றேன்? தாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கிளியரா இதை டீகோட் பண்ணணும் நம்ம. அவர் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்படி பார்த்தாலும் 21 மணி நேரம். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ஒரு 20 ஹார்ஸ் நம்மளால தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா கண்டினியூஸா? சிலுவையில மரணத்தை அனுபவிக்கணும் இல்லையா? அடிச்சு உரிக்கும் பொழுதே உடம்புல உள்ள எல்லா ரத்தமும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பாடியில தண்ணி இல்லை. அவர் அடிக்கும் போதெல்லாம் அவர் தண்ணி கேட்காதவர் சிலுவையில ஏறி மரணிக்கு முன்பாக தண்ணி கேட்டிருப்பாரா? குடிக்கக்கூடிய தண்ணியை பத்தி அவர் பேசியிருப்பாரா? சரி, அவரு தான் இப்படி கேட்கிறாரு, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு என்ன கொடுத்தாங்க? வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். வசனம் எங்கெங்க மேட்ச் ஆகுது? இது சங்கீதத்தோட மேட்ச் ஆகுது பாருங்க பிரதர். இது மத்தேயுல இருக்கும்னு நினைச்சோம், லூக்கால இருக்கும்னு நினைச்சோம் அப்படின்னா அங்க தேடினாலும் இருக்கும். ப்ராஃபசி கடைசி அவர் சிலுவையில மரிக்கக்கூடிய தருவாயில கூட அவருக்காக சொல்லப்பட்ட எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களை என்ன பண்றாரு அப்படின்னா கம்ப்ளீட் பண்றாரு இல்லையா? இது ப்ராஃபஸி சொல்லப்பட்ட விஷயம். தாகமா இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. காடி என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் கொடுக்குறாங்க இல்லையா? இவர் ஏதோ ஒரு தாகம் பத்தி பேசுறப்ப அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. காடினா வேற ஒன்றும் இல்லை,
கசப்பான சாராயம். காடினா கசக்கும், நார்மலா குடிக்கிற மாதிரி இருக்காது. ஏன் இதை சிலுவையின் மரணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கசப்பான காடியை கொடுப்பாங்க அப்படின்னா, சாராயம் குடிச்சா என்ன தெரியாது, வலி தெரியாது. வேற யாராவது சிலுவை மரணத்துல இன்னைக்கு அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க அந்த பெயினை தாங்கிக்கணும் இல்லையா, உயிர் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் சர்வைவ் ஆகணும் இல்லையா. அந்த பெயின் தெரியாம அவங்கள மதிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சாராயத்தை கொடுப்பாங்க. அது ரோமன்ஸோடைய ஒரு ஹேபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஸோ வலி தாங்க முடியாம அவர் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, காடி அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனா அவர் குடிச்சாரா? ஒருவேளை சரீர தாகத்தை பத்தி அவர் அங்க பேசியிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, நிச்சயமா வாங்கி குடிச்சிருப்பாரு. நாமளா தான் என்ன பண்ணிருப்போம், குடிச்சு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா. ஆனா அவர் சுத்தமா குடிக்கல. அப்ப கன்ஃபார்மா இது என்ன சொல்ல வருது இந்த விஷயங்கள் அப்படின்னா, அவர் சரீர தாகத்தை பத்தி அங்க பேசல அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். வசனம் மத்தேயு 27:34 வாசிங்க அப்படின்னா, வாசிக்க வேண்டாம், குடிக்க மனசு இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும். அப்ப எந்த தாகத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார் அந்த இடத்துல அப்படின்னா, சரீர தாகம் இல்ல, தலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. சரீரம், சபை ஜனங்களாகிய 1,40,000 பேர் இன்னும் என்ன பண்ணல, ஆக்சுவலி அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கல. அவர் மறிச்சிடுவார். இப்ப பின்னாடி வரக்கூடிய சபை என்ன பண்ணி ஆகணும், அந்த ஓட்டத்தை கம்ப்ளீட்டா முடிக்கணும். அந்த ஓட்டம் முடிக்கும் வரைக்கும் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, தாகமாய் இருக்கிறேன். அப்ப என்ன இவர் மீன் பண்றாரு அப்படின்னா, இவர் அவருடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சரீரத்தில் தலையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு பின் வரக்கூடிய சபை அங்கங்கள் இந்த ஒரு கோர்ஸை, இந்த ஒரு ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ணணுங்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பரிசுத்த ஆவி தேவை அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். யோவான் 7:38 வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் பத்தி பேசுறார் எல்லா இடத்துலயுமே. சங்கீதம் 36:8 மற்றும் 9 வாசிக்கலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவர் முதலாம் வருகையில வரும்பொழுது அவருடைய தாகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அவருடைய ரோல் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பொறுப்பை செஞ்சு முடிச்சு சிலுவை மரணத்தை அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. ஆனா அவருடைய சரீரமாகிய சபை இன்னும் என்ன பண்ணல, ஓட்டத்தை முடிக்கல. இன்னைக்கு அதுல ஒரு அங்கமா மாறுவதற்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க வந்து பாடங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அது எப்பதான் முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில தான் முடியும். அததான் அவர் பேசுற 4வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஏன், நான் என் கோர்ஸை முடிச்சிட்டேன், ஆனா என்னுடைய சங்கமாகிய சபை என்ன பண்ணல, இன்னும் அந்த அவருடைய ஓட்டத்தை இன்னும் முடிக்கல. அவங்க முடிக்கும் வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன், தாகமாய் இருக்கேன் அப்படின்னு. முதல் வார்த்தை என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க, 4 வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மறந்துருக்கும்ல. 7 வார்த்தைகள்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க இல்லையா. முதலாவது என்ன பார்த்தோம், அதுதான் இல்லைன்னு பார்த்துட்டோம். ஸோ 2வது கல்வன் பத்தின விஷயங்கள். 3வது வந்து யோவான்கிட்ட வந்து ஸ்திரீயே இதோ உன் மகன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய காரியம். 4வது என்ன அப்படின்னா, தாகமாய் இருக்கிறேன். மறக்கக்கூடாது, அப்பப்போ கேட்பேன் இடையில இந்த 7ல் என்னன்னு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். மேலும் வாசிக்கலாம். யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அடைய போகிற ஆவி இந்த இடத்துல, நான் வந்து பூரணம் அடைஞ்சிட்டேன், என்னுடைய சரீர அங்கமாகிய சபை இன்னும் பூரணம் அடையல. என்னுடைய சரீர அங்கம் பூரணம் அடைகிறதுக்கு பரிசுத்த உங்களுக்கு என்ன ஆகல, கொடுக்கப்படல. ஸோ சபை இந்த ஒரு ஓட்டத்தை நிறைவு செய்யணும்னா பின்னாடி அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படணும். அப்பதான் அதனுடைய வல்லமையின் மூலமாக இவங்க அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்றாரு நுணுக்கமாக. எப்பதான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது, பெந்தகோஸ்தே நாள் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன யாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மைண்டை கம்ப்ளீட்டா ரீட் பண்ண முடியுமானா புரியாது. ஏன் சீஷர்களுக்கே சில நேரம் புரியாது தெரியுங்களா, ஊமையா பேசிட்டு இருப்பாரு. அவங்க என்ன கேட்பாங்க, ஆண்டவரே நீங்க சொல்றது என்ன ஆகல, எங்களுக்கு புரியல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அப்போ ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். மேலும் அடுத்த வார்த்தைக்குள்ளாக போயிடலாம். யோவான் 19:30 வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன வார்த்தை சொல்றாரு இந்த இடத்துல, முடிந்தது அப்படின்னு சொல்றாரு.
முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஏதோ பெருசாலாம் சொல்லலை, முடிந்தது அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்களா? ஸோ என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் இது வரைக்கும் அவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். யோவான் 17:4 வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எவ்வளோ அழகாக வசனம் இருக்கு பாருங்க. நான் என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களோப்பா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய முதலாம் வருகையில் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் எபிரேயர் 10:7 வாசிக்கலாம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப பார்த்தோம் இல்லையா, கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள்னா சங்கீதத்துல வசனம் இருக்கு. அவர் குடிச்சிருந்தாருன்னா சங்கீதத்துல சொன்ன அந்த ப்ராபசி என்ன இருக்கும், நிறைவேறாம போயிருந்திருக்கும் இல்லையா? எங்கேயுமே அவருடைய எலும்புகள் முறிக்கப்படலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? வெளா எலும்புல ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்ததுன்னு பார்க்குறோம். மற்றவங்களுக்குலாம் மூட்டு எலும்பு என்ன பண்ணுவாங்க, முறிப்பாங்க இல்லையா கல்வர்களுக்கு. ஆனால் இவருக்கு முறிக்கப்படலை. ஏன்? இது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இது அழகாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நிழல் பொருள் பாடம் பார்ப்போம். அவருடைய எலும்புகள் எங்கேயும் முறிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி ப்ராஃபஸி சொல்லியாச்சு யாத்திராகமத்திலேயே. அப்ப எல்லாமே நிறைவேறுது. எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நிறைவேற்றி ஆகணும். உங்களுடைய சித்தம் செய்ய வரேன். எப்போ? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே சொல்லிட்டார். கடைசியா எண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை பத்தி என்னெல்லாம் வசனம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், நான் நிறைவேற்றி முடிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றாரு. லூக்கா 12:50 வாசிக்கலாம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். எனக்கு பேப்டிசம்லாம் ஓவர், ஆனா நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது மரணம் வரைக்கும் நெருக்கப்படுறாரு அப்படின்றாரு. கடைசியா நொறுக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாரு. கடைசியா எல்லாத்தையுமே சகிச்சு முடிக்கிறார். அவர் அங்க மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கார், சிலுவை மரணத்தை பத்தி. நான் ஆல்ரெடி முங்கிட்டேன், ஆனாலும் நான் என்னதான் தண்ணியில முங்கி எந்திரிச்சு ஞானஸ்நானம் பெற்றாலும் நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு. நான் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்றேன் அப்படின்னா ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறத இங்க அது எவிடென்ட்டா காட்டுது. மத்திய 5:17 வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. எங்கேயாவது அப்படி ஒரு நியாய பிரமாணத்தை மீறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? பைபிள்ல எங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில என்னெல்லாம் செய்யணும்னு முன்னாடி தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குமோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைவேற்றி முடிக்கிறாரு. இதை தான் கடைசியில் என்ன சொல்லுவாரு, முடிந்தது அப்படின்னு சொல்லி முடிப்பார் இல்லையா? அதான் ரொம்ப அழகா வசனம் 20-28 இருக்கும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அப்படின்னு இருக்கும். இந்த ஊழியம் கொள்ளும்படி வராமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் என்ன பண்ணல, வரல. அவர் எதுக்காக வந்திருக்காரு? ஊழியம் செய்யறதுக்காக வந்திருக்காரு. ஜீவன் தரணும், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணி ஆகணும், மீட் எடுக்கணும். ஜீவன் இப்ப போக போகுது. இப்ப எல்லாருக்கும் தேவையான ஈடுபலியை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அந்த கடைசி 1 மணி நேரத்துல எக்கச்சக்க தீர்க்க தரிசனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார். அவர் செஞ்ச விஷயத்த பர்ஃபெக்டா முடிக்காம இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா வாய்னால? படிச்சியா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா அந்த குழந்தை பரீட்சைக்கு போறதுக்கு நம்ம கிட்ட என்ன சொல்லும்? பேரண்ட்ஸ் கிட்ட படிக்கலன்னு சொல்லுமா? எல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். அதுல எவ்வளவு உண்மை இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒண்ணுமே மிச்சம் வைக்கலன்னு சொல்லி கூட பார்க்கணும். முடிந்தது அப்படின்னு அவர் முடிக்காம சொல்ல முடியுமா அவரால்? அவர் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார். ஏன்னா ஒருவேளை அவர் சொன்னது பொய்யா இருந்தா ஒட்டுமொத்த மனக்குலத்தையும் பொய் சொல்லி மீட்க முடியுமா? முடியாது. அவர் பொய்யெல்லாம் சொல்லலை, அதே மாதிரி செஞ்சு முடிச்சாரு. செஞ்சு முடிச்சதை அழகா சொல்றாரு முடிந்ததுன்னு. எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்காருன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த திட்டத்திலையுமே சிலுவையில மறிக்க போறாரு, ஆனாலும் எங்கேயுமே ஒரு பிசிறு தட்டாத ஒரு ஓட்டத்தை என்ன பண்றாரு அப்படின்னா ஓடி முடிக்கிறார். அடுத்தது 6. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் யார்கிட்டையுமே பதிலே கிடையாது. இப்ப நம்ம போட போற ஒரு வசனத்துக்கு இல்லையா? மத்திய 27:46 வாசிக்கலாம்.
9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்நிய பாஷையில ஆண்டவரே பேசியிருக்காருங்க அப்படின்னு. எங்க பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் லத்தீன் மொழியில பேசியிருக்கார். அவர் அந்நிய பாஷையெல்லாம் பேசல. அதான் நம்ம பார்க்கிறோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒண்ணுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் திருத்துவ கொள்கையை நம்புறேன் திரியக தேவனை நம்புறேன்னு சொல்றாங்களோ, இந்த வசனத்துக்கு அழகா பதில் சொல்லணும். சிலுவையில் இருக்காரு. என்ன கேட்கிறாரு சிலுவையில் இருந்துட்டு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவரே சிலுவையில் அரைஞ்சிட்டு அவர்கிட்ட கேட்டுக்குவாரா? அழகா அப்பாவை அட்ரஸ் பண்றாரு இல்லையா இந்த இடத்துல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அழகா ட்ரினிட்டி எவ்வளவு ஒரு ராங்கான கொள்கைங்கிறத இந்த வசனத்தை வச்சு கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம கவனிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம யார்கிட்டையாவது பேசும்பொழுது ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு யார்கிட்டையாவது எப்போ கேட்போம்? எப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம்? ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்மளை அவங்க யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா என்ன கேட்போம்? ஏன் இப்படி என்ன கைவிட்டீங்க அப்படின்னு. இப்ப கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் ஏமாத்திட்டாரா? என்ன பிரதர் ஒரு மாதிரி போட்டு குழப்புறீங்க அப்படின்னு தோணுதா? வசனத்தை தான் உங்ககிட்ட படிச்சு பதில் கேட்கிறேன் இல்லையா? ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிற பதில் எப்போ வரும்? உண்மையா தான் ஏமாத்தப்பட்டா, நம்மளை யாராவது கை விட்டுட்டா, நம்ம நம்பின ரொம்ப யாராவது ஒருத்தர் நம்மளை கை விட்டுட்டா என்ன பண்ணும்? நமக்கு அந்த வார்த்தைகள் வாயில வரும். அப்ப இயேசு கிறிஸ்து நம்பி ஏமாந்துட்டாரா அப்படின்னா இதுக்கு பதிலே இல்லை. இன்னைக்கு பெயர் சபைகளில் போதகம் பண்ணக்கூடிய அநேகர்கிட்ட போயிட்டு இந்த பதிலை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்நிய பாஷை பிரதர், அது உங்களுக்கு விளக்கம் புரியாது அப்படின்வாங்க. அதுதான் லத்தீன் மொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் ஆயாச்சு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. அதுக்கு விளங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்? இவங்க தான் இவர் அவரா இருந்தாரு, அவர் இங்கே வந்தாரு, இவர் இவராகி அவர் அவராயிட்டாரு அப்படின்வாங்க. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவ கைவிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். தேவன் இயேசு கிறிஸ்துவ கைவிடுவாரா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் சொல்லிட்டாரா? என்ன பிரதர் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு கான்செப்டோட அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? கை விட்டீங்க அப்படிங்கிற வார்த்தை ஒரு நிதானத்துல சொல்ற வார்த்தை இல்லை. நாமளா என்ன பண்ணுவோம், நிதானம் இல்லாம கேஷுவலா சொல்லுவோம் இல்லையா? ஆனா மரணத்தினுடைய டைம்ல நடக்கக்கூடிய விஷயம் இயேசு கிறிஸ்துவால ஒரு சில விஷயங்களை டைஜஸ்ட் பண்ண முடியல, அவரால் அதை ஜீரணிக்க முடியல. அப்போ என்ன கிளியரா நடந்திருக்கணும் அங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது நடந்த பிற்பாடு அவரால் என்ன பண்ண முடியல, அதை கிரகிச்சுக்க முடியல சிலுவையில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். என்ன செஞ்சிருப்பார்? ஒரு சில பேர் ஒரு சபைகளில் போதகம் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் சாவ போறாருன்னு அவருக்கே தெரியாதுங்க. அதனாலதான் அவரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்டிருப்பாரோ அப்படின்னாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவ போறாருன்னு ஆண்டவருக்கே தெரியாதுங்களா? தெரியாத ஆண்டவருக்கு அவர் சாவ போறாருன்னு? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கு, பைபிள்ல வாசிக்கலாம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். என்னங்க இது வசனம் எப்படி சொல்லுது? அப்ப இன்னைக்கு இவங்க போதகம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா பேர் சபைகள்ல, அது உண்மையான விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கே அவர் மரிக்க போறாருன்னு தெரியாதுன்னு இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க பேர் சபைகள்ல பாபிலோன்ல. அப்ப வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாருன்னா, அப்ப அதை விட மிகவும் ஒஸ்டா என்ன இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவருக்கு அவருடைய மரணத்தை பத்திலாம் என்ன இல்லை, கவலை இல்லை. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு பாருங்க, பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள்ல தான் எந்திரிக்கணும் அப்படிங்கறத சீசருக்கு சொல்றாரு. ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? இவரை யாராவது அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா இவங்க டக்குன்னு பட்டயத்தை எடுத்து அவங்க காதை வெட்டிடுவாங்க, மல்குசோட காதை வெட்டின மாதிரி. இவரை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா டக்குன்னு இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த சீஷர்கள். ஆனா சிலுவை மரணத்துல இவர் மரணிக்கும் பொழுது இவங்க அந்த மாதிரி தடுக்கலாமா? தடுத்தா இவர் ஈடுபலி செலுத்தி அந்த ஓட்டத்தை முடிக்க முடியுமா? அப்படி யாரும் அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மைண்டை செட் பண்றாரு. தான் கூட டிராவல் பண்றாங்க. நம்ம 1 வீக்ல மறிக்க போறோம்,
இப்போலேருந்தே சொல்லி வைப்போம், நான் இப்படி தான் சாவ போகிறேன் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் ஏங்க அதுதான் அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெயின் என்ன அப்படின்னா மரணம். உலகத்திலேயே மிகப்பெரிய வலி என்ன? மரணம் இல்லையா. ஆனால் அது அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் அவர் அதை அப்படி கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அவருக்கு நிறைய பேருக்கு அவருக்கு தெரியாதுங்க, இப்படி ஒரு மரணத்தை அவர் அனுபவிப்பாருன்னு அவருக்கு தெரியாதுங்க, அதான் பாஸ்டர் பற்றி அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்றது இல்லையா. எவ்வளோ அடி உழும் அவருக்குன்னு அவருக்கு தெரியாதுங்களா? பின்னாடி அம்மா வந்து யாக்கோபிட்ட கொடுக்காம யோவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறவருக்கு தெரியாதா அவருக்கு எப்படி அடி உழுன்னு? அப்போ வசனம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. அவர் சொல்றாங்க எல்லாம் கரெக்டுங்க, இவ்வளோ அவமானப்பட்ட ஒரு மரிப்பாருன்னு அவருக்கு தெரியலங்க, இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அவர் ரத்தத்தெல்லாம் விட்டு காயங்களோட சிலுவையில் மரிப்பாருன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு இன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பாடங்களாக எடுத்துட்டு இருக்காங்க. ஏசாயால தீர்க்க தரிசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஏசாயா 56 வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இதையும் நிறைவேற்றிருக்காரா? இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இல்லையா. என்னை அடிப்பாங்க, என் தாடை மயிரை பிடுங்குவாங்க, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்க கிட்ட நோ சொல்ல மாட்டேன், தடுக்க மாட்டேன் இல்லையா. அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்படி அசிங்கப்பட்டு மரிப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கலங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் அழகாக என்ன பண்ணுறாரு, முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கார். ஏன் அமைதியாக இருந்தார்? அவர்கிட்ட வல்லமை இல்லையா? அவங்க அடிக்கும் போது அவங்க தப்பிக்க முடியாது அவரால். அப்படித்தான் அவர் மறிக்க போறாருங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டார், மைண்டை ஆக்சுவலி ரெடி பண்ணிட்டார் இல்லையா. ஏசாயா 42:2 வாசிக்கலாம். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். நோ டிராமா, நோ ஆக்ஷன்ஸ். மனம் பதறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. நாம தான் சில நேரம் டென்ஷன் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் போனா மனம் பதறி ஏதாவது சொல்லுவோம் இல்லையா. அவர் அந்த மாதிரி கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, பாபிலோன்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையான சத்தியம் அப்படின்னா இதற்கு தெளிவா பதில் சொல்ற ஆள் வேணும் இல்லையா. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உண்மையான சத்தியங்களை நாம தெரிந்து கொள்வதற்கு அவளை விட்டு வெளியே வரணும், வந்தாதான் புரியும். இல்லைன்னா இந்த மாதிரியான சத்தியங்கள் என்னைக்குமே தேவன் நமக்கு என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். வெளியே வந்தா இது மட்டும் தான் கிடைக்குமானா, இப்ப பார்க்கக்கூடிய விளக்கங்களை விட இன்னும் ஆழமான நிறைய சத்தியங்கள் இருக்கு. இதுக்கு பேரே என்ன நம்ம வச்சிருக்கோம், அடிப்படை வேதாகம வகுப்புகள். இதெல்லாம் பேசிக் டாக்டரின்ஸ். இது கூட புரிஞ்சுக்காம என்ன பண்ண முடியாது, நம்ம கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது இல்லையா. ஆனா ஏன் இவர் தேவனை பார்த்து அப்படி சொல்லணும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாருன்னா, கை விடாம இருந்திருந்தா இப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லையா. தேவன் கை விட்டுட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்கணும். அவர் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரோ, அவர் மரிக்கும் வரைக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3.5 வருஷம் இருக்கு இல்லையா, 33 வயசுல இருக்காருன்னா அந்த 3.5 வருஷம் அந்த ஊழியம் செய்யறாரு இல்லையா. அந்த டைம்ல அவர் எப்போதுமே எப்படி இருக்கார் அப்படின்னா அப்பாவோட தொடர்புலேயே இருக்கார். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி ஃபுல்லா தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இதையும் திருத்துவ பாடத்துல எடுத்து நம்ம ஆளுங்க போட்டு குழப்புறது கடந்து இல்லையா. நானும் அவரும் எப்படி இருக்கோம், என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் அப்படின்னா, நான் எங்க அப்பா மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் எங்க அப்பாவே என்ன பண்ண முடியாது, என்னைக்குமே ஆக முடியாது இல்லையா. என் ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தர் டெல்லியில் இருக்காரு, நானும் என் ஃப்ரெண்டு ஒரே மாதிரி இருக்கோம், ஒரே மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்னாவே பக்கத்தில் நின்று பேசுகிறோன்னு அர்த்தமா? எங்கே இருக்கோங்கிறது வேற, சிந்தை எப்படி இருக்கு எங்கள் 2 பேருக்குள்ள அப்படின்னா ஒன்னா ஒரே மாதிரி இருக்கு. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தெரியும், எனக்கும் எங்கள் அப்பாவை பற்றி ஃபுல்லாக தெரியும், நானும் எங்கள் அப்பாவும் எப்படி இருக்கோம், ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்புலேயே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் வந்த வேலையை செய்வேன், எப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டாலும் என்ன நான் கூப்பிட்டா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எனக்கு எப்போதுமே பதில் கொடுப்பாரு. பதில் கொடுத்தாரா அப்படின்னா பேப்டிசம் எடுக்கிறாரு இல்லையா. தேவன் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு இல்லையா. பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் என்ன பண்றேன், நான் பிரியமா இருக்கேன்.
அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனை கேட்காம தேவன் தந்து பதில் வராம இயேசு கிறிஸ்து ஏதாவது பண்ணியிருப்பாரா? எதுவுமே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு உதாரணம் பார்க்கலாமா வேதாகமத்திலிருந்து? இயேசு கிறிஸ்து அவருடைய ஃப்ரெண்டு லாசரு என்ன ஆகுது அப்படின்னா மரிச்சிடுறாரு. கல்லறைக்கு போறாரு. போன உடனே லாசரு வா அப்படின்னு சொன்னாரா? என்ன பண்ணாரு? தேவன்கிட்ட பிரேயர் பண்றாரு அந்த இடத்துல. இவர் சொன்னா நடக்காதா? சொன்னா நடக்கும், சொன்னாலே நடக்கும்ல. ஆனா பிரேயர் பண்றாரு. என்ன சொல்றாரு பிரேயர்ல? வர சொல்லட்டுமா இப்ப நான் லாசருவ அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அப்பா என்னதான் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? ஓகே தான் சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்புறம் கூப்பிடுறாரு. வாசிக்கலாம் யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ரெக்வஸ்ட் வச்சிருக்க தேவன்கிட்ட, இது மாதிரி நான் இப்படி கூப்பிடவா லாசருவ அப்படின்னு. தேவன் என்ன பதில் சொல்லியிருக்காரு? என்ன பண்ணு பண்ணி தாராளமா என்ன பண்ணு, கூப்பிடு அப்படின்னு தேவன் பதில் சொல்லியிருக்காரு. அதான் வசனம் 42 வாசிக்கலாம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். எவ்வளவு அழகான விட்னஸ் பாருங்க அவருடைய அப்பாக்காக, நம்முடைய பிதாவாகிய தேவன் மேல. பா, நான் செஞ்சாலே, நான் கூப்பிட்டாலே லாசரு வந்துருவார்னு எனக்கு தெரியும்பா. ஆனா உங்க கிட்ட கேட்டு இப்போது நடக்கும் பொழுது ஜனங்களுக்கு இது எப்படி இருக்கும்? ஒரு சாட்சியா இருக்கும்னு. ஆனா எனக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அப்பா தான் பையன், பையன் தான் அப்பா இல்லையா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு தவறான கொள்கை. யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் ஹானர் பண்றாரு அப்பாவை. அதான் சொல்றார், ஒரு சின்ன குழந்தை ஒரு இருட்டான ரூமுக்குள்ளர உள்ள போக சொன்னா போகாது. போய் ஏதாவது எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னா அந்த ரூம் ஒருவேளை இருட்டா இருந்தா அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? பின்னாடி திரும்பி அப்பா நம்மளை பாக்குறாரான்னு பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போகும் ஒரு பயத்திலே இல்லையா? லிட்ரலா ஒரு அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணாரோ எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்து தாங்கிட்டு இருந்தார் நம்முடைய பிதாவாகிய தேவன். எதுக்குமே வருத்தப்படலை. ஆனா சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா, அப்புறம் அவர் எதுவோ ஒன்று எதிர்பார்த்திருக்காரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த விஷயம் சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அந்த டைம்ல என்ன ஆகலை அப்படின்னா நடக்கல. பாப்டிசம்ல பேசினார் தெரியுமா, இவர் என் குமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு. அந்த மாதிரி இவர் முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாப்பா முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருந்தா, ஒரு சத்தம் கேட்டிருந்தா இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அப்பா என்ன பண்ணல இந்த இடத்துல அவர்கிட்ட அப்படின்னா, பேசல. அவருடைய ஒரே பேரான நேச குமாரன் அவர்கிட்ட அப்பா இப்ப என்ன பண்ணல அப்படின்னா பேசல. ஏன் ஜீசஸ்ட பேசாம தேவன் தொடர்பை கட் பண்ணார்? முன்னாடியே கேட்டிங்களா படத்தை? ஓகே, அதுதான் பதில். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் முதற்கொண்டு எல்லா டைமும் லாசரு எழுப்பும் போதும் எல்லா இன்சிடென்ட்லயும் தொடர்புலயே இருக்காரு. ஆனா தேவன் யாருக்கு செவி கொடுக்க மாட்டாருன்னு வசனம் சொல்லுது அப்படின்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை அப்படின்னு. ஆனா கெத்செமனேல போய் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் கூட பேசிட்டு இருந்த பிதாவாகிய தேவன் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட, அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக அவர்கிட்ட என்ன பண்ணல? பிதாவாகிய தேவன் பேசல இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கணும். ஒருத்தர் இப்ப மரிக்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலி பாவம் பண்ணிருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் பண்ணிருந்தாரா? பாவம் பண்ணல. அப்ப சிலுவையிலேயே நிக்க வச்சு தாம் பையனை எப்படி பாவியாக்குறது அப்படின்னு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம்ல, நமக்காக அப்பா ஒரு போட்ட பிளான் தான் அது. ஆக்சுவலி எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. பக்கத்து வீட்டு ஆளை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம பையனை நம்ம சாவு கொடுப்போமா? பலி கொடுப்போமா? பக்கத்து வீட்டு பையனை காப்பாத்துறதுக்காக முடியாது அப்படின்னு எவ்வளவு கேஷுவலா சொல்றோம் இல்லையா? ஆனா அதை தான் இன்னைக்கு அவர் பண்ணாரு. நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கிட்ட பேசுற அந்த தொடர்பை என்ன பண்றாரு அப்படின்னா நிப்பாட்டுறாரு. சிம்பிளான லாஜிக் தான்.
பாவிட்ட நான் பேச மாட்டேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? பாவம் பண்ணல. பாவம் எல்லாம் பண்ணலங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த, கான்செப்டை புரிஞ்சுக்கும் பொழுது ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் பண்ணாரோ அப்படின்னு தப்பாலாம் அடிச்சுக்கூடாது. நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து தீக்கணும் இல்லையா? அதனால நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன பண்றாரு அப்படின்னா சுமத்துறாருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். சுமத்துனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடும்? பாவி கிட்ட தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஆக்சுவலி பேச மாட்டாரு. ஸோ ஒரு பையன் மரிக்கும் பொழுது அப்பா பேசலனா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. நம்முடைய குழந்தை ஒருவேளை முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், சொல்லிட்டாங்க இன்னொரு 1 hour தான் இந்த குழந்தை உயிரோட இருக்கும் அப்படின்னு. அந்த குழந்தை நம்மளை நோக்கி அப்பா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குது. இப்போ நாம் அந்த குழந்தைகிட்ட பேசலை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்பா பேசலைன்னு தெரிஞ்சா குழந்தை அங்கேயே என்ன ஆகிடும்? ஆக்சுவலி 1 hourலாம் தாங்காது, அங்கேயே என்ன ஆகிடும்? முடிஞ்சு போச்சு. அருமையா நேசித்த, இதுவரைக்கும் கூடயே நம்ம கையை பிடிச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்த அப்பா நம்ம கிட்ட என்ன பண்ணல? இந்த இடத்துல பேசல. யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமா படிச்சா புரியாது. எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும். சாக போற பையனுடைய மனசு எப்படி ஒழிச்சிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. என்னை பாவி ஆக்குறதுக்காக நீங்க பேசாம இருக்க வேணாம்பா, நான் இந்த தீர்க்க தரிசனத்தை நான் என்ன பண்றேன்? நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ப்ராஃபஸியை கம்ப்ளீட் பண்றார். தீர்க்க தரிசனமா இது இருக்கு, சங்கீதத்தில் இருக்கு, வாசிக்கலாம். 22, 1 மற்றும் 2. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் பிதாவாகிய தேவன் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாவமே பண்ணல. அப்ப எப்பொழுதுமே அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பார்? அவரோட பேசிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய லாஜிக்கு. ஆனா அப்படி மறிச்சாதான் இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்ண முடியும்? அந்த ஈடுபலியினுடைய புண்ணியங்கள் மூலமாக, நம்முடைய ஆதாமின் விழுகையின் மூலமாக வந்த பாவங்களை நாம் அதுல இருந்து மீட்டு எடுத்து உயிர்த்தெழுதலுக்குள்ள நாம் போக முடியும். அவர் மறிக்கணும், அவர் உயிர்த்தெழணும், அப்பதான் நமக்கு எல்லாமே என்ன? உயிர்த்தெழுதல். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கவங்க கூட யாராவது மறிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா துக்கம்தான், கஷ்டம்தான். ஆனா உயிர்த்தெழுதல்ல தேவன் என்ன பண்ண போறார்? ரொம்ப அழகா எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்ப போறார். ரொம்ப அழகான பாடங்கள் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அதிக நிச்சயமான வார்த்தைகள் நம்மிடம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அருமையான பிளெஸிங்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால என்ன தெரியுமா தாங்கிக்க முடியல? அடிச்சாங்க, துப்புனாங்க, குட்டுனாங்க, ரத்தம் வருது, சிலுவையிலே நான் அரைஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் நான் தாங்கிப்பேன். ஆனா எங்க அப்பா என்கிட்ட பேசாம இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது? தாங்கவே முடியாது இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, யாருக்காக யாரையே கைவிட்டிருக்கா பிதாவாகிய தேவன்? நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டிருக்கார் இல்லையா? இப்படி கைவிட்டு அவர் மரணிச்சாரு, மரணத்தை முடிக்கிறாருங்கும் பொழுது நமக்கு என்னங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசுவா 1:5 நமக்கு வசனம். தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு அப்பா நம்மளை விட்டு எங்கேயாவது போயிடுவாரா? ஆனா நம்மளாம் யாரு இன்னைக்கு? பாவிங்க இல்லையா? பாவம் பண்றோமா? ஆனா இதை மூடுறது யாருடைய வேலை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம், அந்த ஈடுபலியின் புண்ணியங்கள் நம்மளை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது நாமளும் பாவிதான். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட நம்முடைய அப்பா பேசாம போறாரானா, நாம பிரேயர்ல போயிட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா நம்ம கிட்ட என்ன பண்றாரு? உடனே ஆக்சுவலி நம்ம சொல்லக்கூடிய ஜெபங்களை கேட்கிறார், நமக்கு பதில் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே கிடைக்காத சில ப்ரிவிலேஜஸ் நமக்கு என்னைக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கரங்கள்ல, நம்முடைய கரங்கள்ல பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கார். மேலும் சிலுவையில் பேசின 7வது வார்த்தையா? 7வது வார்த்தை மறுபடியும் முதல்ல எடுக்கலாமா? சரி, ஓகே. கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறார்? வாசிக்கலாம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கடைசியா என்ன சொல்றாருங்க? பிதாவே, ஏன்னா அப்பா பேசல இல்லையா? பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு மகா சத்தமாய் சொல்லிட்டு அவருடைய ஜீவனை விட்டார்.
ஆவி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்பிரிட் இல்லையா? அப்போ இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் போட்டிருக்குன்னா நியூமா அப்படிங்கிற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நியூமா அப்படின்னா நியூமான்ற வார்த்தைக்கு லைஃப் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து பொருந்தும். ஆனால் இப்போ ஒரு டவுட் வரணும். என் ஜீவனை உங்களுடைய கடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி, நம்ம ஜீவனை தேவனே எடுத்துப்பாரா இல்லை நம்மளே கொடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருங்க? பிதாவே என் உயிரை நான் என்ன பண்றேன் உங்களுடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறேன் அப்படின்னா தேவனால எடுத்துக்க முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இல்லையா? இவர் தான் என்ன பண்றாரு? ஆக்சுவலி ஒப்படைக்கிறார். ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தை எப்படி அர்த்தம் புரியுது நம்ம பார்க்கலாம். என்னைக்காச்சும் நமக்கு தோணிருக்கா இந்த ஆங்கிள்? அவர் தானே நானே போறேன்னு வந்தாரு. என் நிமித்தமா யார் போவாங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? படைப்புகளிலே பிரதான படைப்பாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பூலோகத்துக்கு மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக வராரு. ஆனால் நமக்காக வந்தாரு. ஸோ நாமெல்லாம் இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு வர்றது தேவனுடைய செயல் தான். ஆனால் அவர் சுயாதீனத்தில் தான் வந்தார் இல்லைங்களா? வரும்பொழுது வந்துட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் பண்ணுறாரு. பண்ணி கம்ப்ளீட்டாக அவருடைய கேரக்டரை காட்டி கோர்ஸ் முடிக்கிறாரு. ஆனால் இனிமேல் பேச மாட்டீங்க என் மேலே, சரி நான் சாவறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட எடுக்க முடியாது என்னுடைய உயிரை, நானே என் உயிரை என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா கமெண்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதில் வார்த்தை கமெண்டுக்கு என்ன ஒரு மீனிங் அப்படின்னா டெபாசிட், பை இம்ப்ளிகேஷன் டு டெபாசிட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, டெபாசிட்னா என்ன அப்படின்னா என்னுடைய உயிரை நான் தேவன்கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். அதான் மீனிங்கோட மூலப்பிரதியோட பார்க்கும்பொழுது டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா என்ன தெரியுமா? இப்போ பேங்க்ல ஒரு எஃப்டி போட்டால் என்ன பண்ணலாம்? திருப்பி என்ன பண்ணிக்கலாம்? நாம வாங்கிக்கலாம். நான் தான் கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்? டெபாசிட் பண்ண திரும்பியும் வாங்கிக்க போறேன். அப்ப அகைன் வந்து வாங்கிக்க முடியும் இல்லையா? அதான் சொல்றாரு, நானே சுயாதீனமா என்ன பண்றேன்? என்னுடைய உயிரை ஒப்படைக்கிறேன் உங்களுடைய கரங்கள்ல அப்படின்னா என்ன மீன் பண்றாரு அப்படின்னா கொடுக்குறேன் இல்லையா? அதை நான் என்ன பண்ண போறேன்? நானே வாங்கிப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா? அதான் எல்லாமே தாங்கிக்கிட்டார். நம்மளால இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்முடைய கோபங்களை என்ன பண்ண முடியறது இல்லை, கட்டுப்படுத்த முடியல இல்லையா? உயிரையே கொடுக்கணும், கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்புறமா உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக, நமக்காக. அப்பா பேசல, அந்த துக்கத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. நீங்க பேசலையா? நான் என் உயிரை விட்டுறேன்ப்பா, எனக்கா இதுக்காக என்ன பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க, நான் செத்துறேன், நான் வேணா செத்துறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஆவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? உங்ககிட்ட இருந்து நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் நமக்காக மரித்தார் இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு நாம் இன்னைக்கு பாபிலோனில் போய் உட்கார்ந்துட்டு பேர் சபைகளில் உட்கார்ந்துட்டு அதுவும் சத்தியம் இதுவும் சத்தியம்னு நினச்சிட்டு நாம் ஒருவேளை ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. உண்மையான சத்தியம் எங்கே இருக்கோ தேவனுடைய பிள்ளைகள் அதை தான் கேட்கணும், அதன்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடப்பிக்கணும் இல்லையா? ஏன் இதெல்லாம் நமக்கு விலக்கி காட்டிட்டு இருக்காரு தேவன்? இன்னைக்கு இந்த பெரம்பூரில் இல்லை இந்த சென்னை மாகாணத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படலை இந்த சத்தியம் இல்லையா? ஒரு சிலராக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் பொழுது கேட்ட உண்மையான சத்தியத்தின் மீது எப்படி அன்பு செலுத்துறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னா தேவன் பிக்சர் போட்டு காட்டுறாரா உண்மையான சத்தியம் எப்படி இருக்கும் இல்லை மனுஷனுடைய கட்டுக்கதை எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு உண்மையான சத்தியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியா கொடுக்கணும் அப்படின்னு. என்ன மாதிரியான அன்பு பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய அன்பு இந்த ஒரு ஹாலில் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இல்லையா? அவர் டெபாசிட் பண்ணாருடைய உயிரன்னு சொன்னோம் இல்லையா? அது பாருங்க வசனம் எவ்வளோ அழகாக டைரக்டாக இருக்குன்னு. யோவான் 10:18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எங்கேயுமே ஒரு சுயத்திற்காக பேசுறது இல்லை. இப்ப நம்ம பேசின கான்செப்ட் கட்டுக்கதை இல்லை, வசனம் டைரக்டா இருக்கு பாருங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து என்ன பண்ண மாட்டான், எடுத்துக்கொள்ள மாட்டான். யாராலையும் என் உயிர் மேல என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. நானே அதை என்ன பண்றேன், கொடுக்குறேன் இல்லையா? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பெஷல் ரைட்ஸை என்னுடைய அப்பா கிட்ட நான் என்ன பண்ணிக்கிட்டேன், பெற்றுக்கொண்டேன். அப்பாவும் பையனும் ஒன்னா, அப்பா வேற
பையன் வேற. நல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப சுயநிலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றார். பவுல் சொல்றாருல்ல, வாழ்ந்தா இயேசு கிறிஸ்து மாதிரி வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிந்தை இருக்கும் இல்லையா? பேதுருவும் ரொம்ப அழகா சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்ல இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறதுக்காக. எதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அடிச்சுவடுகளை பின்பற்ற தொடர்ந்து வரணுன்றதுக்காக நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்காராம் இல்லையா? எவ்வளோ அழகான அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஏசாயா 53:5 மற்றும் 6 வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யாருக்காக அவர் காயப்படுறாருங்க? யாருக்காக காயப்படுறாராம்? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டாருன்னு என்ன? இன்னைக்கு நாம செய்யற பாவத்தையும் அவர் என்ன பண்ணணும்? சிலுவையில மறித்து அதை மூடணும், அதை கழுவணும் அந்த பாவத்தை. அப்படிங்கும் பொழுது அவர் பாவம் பண்ணல, நாம பண்ண பாவம் இனி பண்ண போற பாவத்துக்கு சேர்த்து அவர் என்ன பண்றாரு? ஆக்சுவலி ஈடுபலிய செலுத்துறாரு. அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யாருடைய அக்கிரமங்கள் நிமித்தம்? நாம செஞ்சுட்டு இருக்கோம்ல சில அக்கிரமங்கள், அதன் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்சுவலி அவர் அதுக்கு தகுதி உள்ளவரா இப்படி ஆக்கினையை வாங்கிக்கிறதுக்குன்னா கிடையாது. நமக்கு சமாதானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாரையும் மீட்டெடுப்பதற்கும் நாம உண்மையான சத்தியங்களை தெரிந்து கொண்டு ஒரு உண்மையான ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்காக அன்னைக்கு அவர் 1ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார்? சிலுவை மரணத்துல அடி வாங்கி எச்சில் துப்புறாங்க, அதையும் வாங்கிட்டு முள்கிரீடம் வைக்கிறாங்க, ரத்தம் சொட்டுது, சாப்பிடல, தூக்கம் இல்லை, கேலி பேச்சு பேசுறாங்க. நீ உங்க அப்பாவுடைய பையனா தான் என்ன பண்ணு, நீயே உன்னை என்ன பண்ணிக்கோ, உன்னை ரசிச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம அப்பாவை யாராவது திட்டா நம்மளால தாங்கிக்க முடியுமா? வெளியில போறோம் ஏதோ ஒரு பப்ளிக்ல, நம்ம அப்பாவை யாரோ திட்டுறாங்க, ரோட்ல போறவன், நம்மளால ஜீரணிக்க முடியுமா? சிலுவையில் இருக்காரு, அவங்க அப்பா எவ்வளோ க்ளோஸ் அவருக்கு. ஆனா சிலுவையை விட்டு இறங்கி வந்தா இந்த ஒரு ஓட்டம் காலி இல்லையா? தேவனுடைய திட்டம் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா இவர் தான் சொல்றாரு, நான் வரேன் உங்களுடைய சித்தம் செய்யன்னு சொல்லிட்டா செஞ்சு முடிக்கணுங்கிறத அவர் என்ன பண்றாரு? ரொம்ப தெளிவா இருக்கார். பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, மூஞ்சிலே துப்புறாங்க. நம்ம மூஞ்சில யாராவது துப்புனா நம்மளால சகிச்சுக்க முடியுமா? கேட்கவே எப்படி இருக்கு? மூஞ்சில யாராவது நம்ம மூஞ்சில வேற யாராவது துப்புறாங்க உமிழ்நீர் அப்படின்னா. உலகத்தையே படைச்சவர் இல்லையா? நமக்காக சிலுவை மரணத்தை அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் நாம் அவர் இன்னொரு டைம் சிலுவையில் அறையலாமா? அப்பனா அவளை விட்டு வெளியே வா பிரதர், அவளை விட்டு வெளியே வா, வெளியே வாங்குறீங்க. காலையில் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு தெரியுமா? அங்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நாங்கள் எங்கே தான் பிரதர் போகிறது அப்படின்னா, இன்னும் 2-3 வாரங்கள் இன்னும் நடக்கக்கூடிய தொடர் வேதாம வகுப்புகளை கிளியராக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அது மட்டும் என்ன பண்ணலாம், நாம சாயங்காலம் இங்கே கேட்கக்கூடிய பாடங்களை தொடர்ந்து நம்ம போய் தியானிக்கலாம். ஏன் இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணுறோம், காலம் தாழ்த்துறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா? என்னைக்கு அந்த பாடம் வருது? 15 கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இல்லையா? இந்த முக்கியமான சில பாடங்களை முடிச்சிட்டதுக்கு பிற்பாடு நாம் நம்முடைய கூடுகைகளுக்காக எங்கே செல்லலாம் அப்படிங்கிறத நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் கண்டிப்பாக தெரிவிப்பாங்க. ஆனால் லைஃப்பில் ஒரு டிசிஷன் மட்டும் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். இப்படி சத்தியம் இல்லாமல் தன் சுய இச்சைகளுக்காக பேசக்கூடிய போதகர்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழ்க்கையை வாழலாமா அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம யாரையும் குற்றம் குறை சொல்லலை, நமக்குள்ள எந்த பகட்டு பெருமையும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாத தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படிங்கும் போது இன்னும் நம்ம தாழ்மையை காட்டணும். எனக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன பண்ண வேண்டாம், என்னைக்குமே அதில் கர்வம் கொள்ள வேண்டாம். நாம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு. இப்படி நம்ம கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அடிப்படையான பாடங்கள் இல்லையா? வெளிப்படுத்தல் விசேஷம் எத்தனை நாள் கேட்கலாம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு பாடங்கள் கேட்கலாம். ஆசரிப்பு கூடாரம் பற்றி தொடர்ந்து 3 வருஷம் கேட்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு கிளாஸ் கேட்டிங்கன்னா 3 வருஷம் கேட்கலாம். அப்போ கூட பத்தாது அந்த ஆசரிப்பு கூடாரம் பற்றி ஃபுல்லாக படித்து முடிக்க. பிரமிட்ஸை பற்றி பாடங்கள் இருக்கு, வேதாகமத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு.
தேவன் யாருக்காக வச்சிருக்காரு? இதெல்லாம் நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும் தானே வச்சிருக்காரு. இவ்வளோ ரகசியங்களை வேதாகமத்தில் வச்சிருக்கும் பொழுது, இவ்வளோ சத்திய வெளிச்சத்தையும் நம்ம கொடுக்கும் பொழுது, நம்ம இன்னும் எதுக்கு போறோம்? எதுக்காக சர்ச்சுக்கு போறோம்? வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு, கார் தருவார், பங்களா தருவார், வீடு கட்டுவாய், கடன் எல்லாம் ஒழியும், ஒழிஞ்சிருக்கா? இத்தனை நாள் போயிட்டு தானே இருந்தோம். உன் நோயை எல்லாம் குணமாக்குவார், எல்லா நோயும் குணமாயிடுச்சா? ஆனா இன்னமும் நாம கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்னமும் நம்முடைய சுய இச்சைகளுக்காக நாம போதர்களை தெரிந்து கொண்டு சொந்த கதையும் கட்டுக்கதையும் பேசக்கூடிய இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் நாம் இன்னைக்கு மாட்டிட்டு சிக்கி தவிக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்பியும் திரும்பியும் சிலுவையில் நமக்காக மரணிச்ச இயேசு கிறிஸ்துவ மீண்டும் மீண்டும் சத்தியம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையாம நாம, அவர் பரிசுத்தர், ஸோ அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவருடைய உயிரையே தியாகம் செஞ்சிருக்காரு, நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அப்பா அவருடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக கொடுத்துருக்காரு. அப்போ அப்பாவும் பையனும் நம்ம மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அன்பினுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இந்த ஒரு அழைப்பை, இந்த ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா விட்டுற வேண்டாம். தொடர்ந்து இன்னும் தேவன் நமக்கு நிறைய சத்திய பாடங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடுப்பார். பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையில் எப்படி தேவனுக்காக ஸ்ட்ராங்காக ஓடி கேரக்டர் காட்டுறது அப்படின்னு இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் ஓடிட்டு இருக்காங்க. உண்மையான சத்தியத்துக்காக நீங்கள் நிற்கும் பட்சத்தில் உங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு மேலான அன்பை தரக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியிலும் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஒரு ஊழியத்தில் தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இணைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அழைப்பு இருக்கு. எந்த மனுஷனும் நம்ம பார்க்க வேணாம். பிரதர் அவர் சரிங்களா, இவர் சரிங்களா, எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்காங்க இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுதுங்கிறத கேட்டுட்டு உண்மையான சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்ணலாம், நாம போய் உண்மையான சத்தியத்தை நம்ம தெரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தலாம். பொறுமையாய் நம்ம கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸோ அடுத்த வாரம் ரொம்ப மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடம். நீங்கள் தவறாமல் எல்லாரும் என்ன பண்ணணும், நிச்சயமாக வந்து ஒரு பாடத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். வந்து கேட்டீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய காதுகளும் காணக்கூடிய கண்களும் பாக்கியம் உள்ளவைகள். தசமபாகமும் காணிக்கையும் வேதத்தில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கும்ல. தசமபாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தசமபாகம்னா என்ன, காணிக்கைனா என்ன, அதை பற்றி வேதாகமும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காசெல்லாம் எடுக்காமல் என்ன பண்ணலாம், வரலாம். யாரும் என்ன பண்ண வேண்டாம். தசமபாகம் காணிக்கைன்னு சைடு போட்டோன்னே கடைசியில் காணிக்கை கேட்பாங்களோன்னு நினச்சிட்டு வராமல் எதுவும் இருந்துடாதீங்க. இலவசமாய் பெற்றோம், இலவசமாக என்ன பண்ணுறோம், உங்ககிட்ட இதை கொண்டு வந்து சேர்க்குறோம். ஸோ தொடர்ந்து வரலாம். இன்னும் முக்கியமான விஷயம், அடுத்த வாரம் 6 மணிக்கு இந்த ஒரு பாடம், சிலுவையில் பேசின எத்தனை வார்த்தைகள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்போம். அதை டீ கொடுக்கும் போது பிரேக்லலாம் கேட்போம், கரெக்டாக சொல்லணும்னு. 7 அப்படின்னு வந்ததுன்னா திரும்பி இந்த பாடத்தை என்ன பண்ணுவோம், தனியாக உட்கார வச்சு மறுபடியும் முதல்ல எடுப்போம். அதை விட முக்கியமான ஒரு பாடம் என்னைக்கு அப்படின்னா, எல்லா பாடங்களும் முக்கியம்தான். மார்ச் 15 கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, ஒட்டுமொத்த உலகமும் நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ன அப்படிங்கிறத வேதாகமத்தில் பதில் கண்டிப்பாக இருக்கு. வேதாகமம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு நம்ம 2:30 மணிலேருந்து என்ன பண்ணணும், வரணும். இன்னைக்கே கூட பாடம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், தயாராக இருந்தோம். ஆனால் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள்ன்ற எண்ணத்தில் வந்து உட்கார்ந்துட்டு 2 வார்த்தை முடிந்த பிற்பாடு இந்த ஒரு பாடம் ஆரம்பிச்சா லேட்டாக வரவங்களுக்கு என்ன புரியாது, 2 விஷயங்கள் புரியாமே போயிடும் இல்லையா? ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இதனால சீக்கிரமே வந்து உட்கார்ந்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய டைமுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் பிதாவாகிய தேவன்கிட்ட. மற்றவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காகவும் நம்ம அப்பா கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீக்கிரமாக இங்கே வந்து சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு பிரயாசங்கள் எடுக்கலாம். பொறுமையாக நம்ம கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.